ஐபிஎல் இஸ் பேக் டு இட்ஸ் பீக் லெவல் கைஸ். லாஸ்ட் ஓவரில் த்ரில்லருக்கு மேலே த்ரில்லராக நடந்துட்டுருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்து முடிஞ்ச டிசிஎஸ் ஜிடி ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்றைக்கும் கேகேஆர் எல்எஸ்ஜி மேட்ச்சில் ஒரு நெயில் பீட்டிங் ஃபினிஷ் மேட்ச் நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்துச்சுன்னு முழுசாக பார்க்கலாம் வாங்க. எல்எஸ்ஜி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. கேகேஆர் சைடில் ஃபின்னால நியர்லியாகவே அவுட் ஆனாலும் கேப்டன் ரகானே அண்ட் ரகுவன்ஷி 2 பேருமே பியூட்டிஃபுல்லாக ஆடி டீமுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கேமரான் கிரீன் அண்ட் ரோமன் பவுல் டெத் ஓவரில் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி டோட்டலாக 181 ரன்ஸ் கொண்டு போயிட்டாங்க. 182 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணப்போ மேட்ச் கேகேஆர் கையில் தான் இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் மார்க்ரம் அண்ட் மார்ச் ஸ்டார்ட் பண்ணாலும் வைபவரால் ஒரே ஓவரில் 2 பேருமே தூக்கி ஷாக் கொடுத்துட்டாரு. பதோனி ஒரு கால்குலேட்டர் நாக் ஆடி இன்னிங்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணிகிட்டே இருந்தாருங்க. ஆனால் 16th ஓவரில் பதோனி அவுட் ஆகும்போது எல்எஸ்ஜியோட ஸ்கோர் 188 ஃபார் 7 இருந்துச்சு. கேகேஆர் பவுலிங் யூனிட்டில் இன்றைக்கி ஒருத்தர் சூப்பரான ஸ்பெல்லு போட்டிருக்காருங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம சுனில் நரேன் தான். கொஞ்சம் காமெடி பண்ணால் வில்லன்றதே மறந்துடுவீங்கள்ல அப்படின்ற மாதிரி அவரோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு அவரே நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. அவரோட ஸ்பெல் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ஸ்க்கு 13 ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் கேகேஆர் பக்கம் போயிடுச்சு. கடைசியில் தான் வந்தார் வினய் அப்படின்ற மாதிரி. கடைசியில் தாங்க வந்தார் அந்த ஹீரோ முகில் சௌத்ரி. ஜஸ்ட் 27 பால்ஸில் ஒரு ஃபயரான 50யை போட்டு கேகேஆர் பக்கம் இருந்த மேட்சை டக்குன்னு எல்எஸ்ஜி பக்கம் மாற்றி விட்டாருங்க. லாஸ்ட் ஓவரில் 14 ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஆவேஷ் கான் சிங்கிள் ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைக்கை முகில் சௌத்ரிக்கு கொடுத்துருவார். முகில் சௌத்ரி சூப்பராக ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி 4 பாலில் 2 6 அடிப்பார். ப்ரெஷரை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பார். லாஸ்ட் 1 பால் 1 ரன் அடிக்கணும் போது முகில் சௌத்ரி அந்த பாலை பீட் பண்ண அந்த நான் ஸ்ட்ரைக்கரில் இருந்த ஆவேஷ் கான் சிங்கிள் ஓடி வந்து பையில் அந்த 1 ரன் எடுத்துருவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் எல்எஸ்ஜி வின் பண்ணிடுவாங்க. ஸோ ஆக மொத்தம் சூப்பரான ஒரு நெயில் பீட்டிங் மேட்சாக தாங்க இது முடிஞ்சது. ஸோ எல்எஸ்ஜிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் மூலிமா ஒரு புது ஸ்டாரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கேகேஆர் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.